ஊரே கிறிஸ்மஸ் வர போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா இருந்துகிட்டு இருக்கும்போது ஸ்க்ரூஜுங்கிற ஒரு வயசான தாத்தா மட்டும் ரொம்ப கடுன்னு யார்கிட்டயும் சிரிச்சு பேசாம யாருக்கும் உதவி செய்யாம அவர்கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட கூட ரொம்ப கடுமையா நடந்துகிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்படி இருக்க ஒரு நாள் அவர் வீட்டுல தனியா இருக்கும்போது அவருடைய இறந்து போன ஃப்ரெண்டு ஆவியா வராரு. அப்ப அவருடைய உடம்புல நிறைய பெட்டிங்க சங்கிலியால கட்டப்பட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம ஸ்க்ரூஜ் தாத்தா இதெல்லாம் என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு இதெல்லாம் நான் செஞ்ச பாவங்கள், எனக்கே இந்த நிலைமைனா நீ எவ்வளவு பாவம் செஞ்சிருக்க, உன்னுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆவி இன்னிலிருந்து 3 நாளைக்கு ஒவ்வொரு ஆத்மாவா வந்து உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. அதுக்கப்புறம் இவர் ஜன்னல் வழியா போய் பாக்குறாரு. பார்த்தா நிறைய ஆத்மாக்கள் அதுங்களுடைய பாவங்களை சுமந்துக்கிட்டு அப்படியே வெளியில சுத்திக்கிட்டு கிடக்குதுங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நெருப்பு மாதிரி ஒரு ஆவி வருது. வந்து இவரை கடந்த காலத்துக்கு கூட்டிட்டு போய் இவர் எப்படி எப்படிலாம் இருந்திருக்காருங்கிறத இவருக்கு ஞாபகப்படுத்துது. அதுக்கப்புறம் மறுநாள் அவருடைய ஃப்ரெண்டு சொன்ன 2வது ஆத்மாவும் வருது. வந்து இவரை நிகழ்காலத்திலேயே வேற வேற இடங்களுக்கு கூட்டிட்டு போய் அங்கெல்லாம் மக்கள் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் எவ்வளவு ஜாலியா இருக்காங்கன்றதெல்லாம் காட்டுது. அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட வேலை செய்யறவருடைய வீட்டையும் கூட்டிட்டு போய் காட்டுது. அங்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய ஓனர் மேல அவரு எவ்வளவு மரியாதை வச்சிருக்காருங்கிறதெல்லாம் இவர் கண்கூடா பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு சொன்ன 3வது ஆவியும் வருது. வந்து இவர் அப்படியே கீழே தள்ளி விடுது. இவரும் அப்படியே உருண்டு போய் உழுறாரு. பார்த்தா அப்படியே எதிர்காலத்துக்கே போயிடுறாரு. எதிர்காலத்துல அன்னைக்கு தான் இவர் இறந்து போன நாள் போல இருக்குது. அங்க இருக்கிற மக்கள்லாம் இவர் இறந்ததுக்காக சுத்தமா கவலையே படல. ஏன் இவருடைய ஃபியூனரலுக்கு கூட போக கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குதிரை வண்டி மாதிரி இவர் பின்னாலேயே துரத்திக்கிட்டே வருது. இவர் ஓட ஓட அப்படியே குட்டியா மாறிக்கிட்டே போறாரு. அதுக்கப்புறம் அப்படியே எகிரி போய் இவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க வீட்டுல போய் விழுறாரு. விழுந்து அவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்கிறாரு. கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கே வந்துடுறாரு. இப்பதான் இவரு நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் நமக்காக அழுவுறதுக்கு கூட ஒருத்தவங்களை கூட சம்பாதிச்சு வைக்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த பேய் இவர் அப்படியே ஒரு கொக்கி போட்டு தூக்கிட்டு போய் ஒரு கல்லறையில போட்டுருது. அதுக்கப்புறம் கண்முழிச்சு பாக்குறாரு. பார்த்தா இவருடைய வீட்டுல தான் படுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் சாகல. இன்னைக்குதான் கிறிஸ்மஸ் போல் இருக்கு. அதனால ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த தாத்தா திருந்தி இவர் யாரெல்லாம் வாழ்க்கையில ஹர்ட் பண்ணாரோ, யாருக்கெல்லாம் உதவி செய்யாம இருந்தாரோ அவங்க எல்லாருக்கும் நிறைய உதவிகள் செஞ்சு எல்லாரையுமே ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு இவரும் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா கழிக்க ஆரம்பிச்சிடுறாரு.